2017 வழக்கு போட்டாங்க. ஆனால் 2024 தான் தீர்ப்பு வருது பாருங்கள். 6.5 வருஷம் காலதாமதத்துக்கு பிறகு தீர்ப்பு வருகிறது. இந்தியாவிலேயே பெரிய வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதில் கணக்கு வைத்திருப்பவர்கள் 48 கோடி பேர். அதில் இருக்கிற ஏடிஎம் மட்டும் 66,000. அதில் இருக்கிற பிரான்ச்சஸ் 23,000 கிளைகள் இருக்கிறது. இது இல்லாமல் வெளிநாட்டு கிளைகளும் இருக்கிறது. ஒரு பட்டனை தட்டினால், ஒரு கிளிக் என்று சொல்லுவோம் அல்லவா, அது ஒரு கிளிக் மூலமாக உடனடியாக எல்லா விவரங்களையும் பெற முடியும். குஜராத் மாடல் என்று சொன்னேன். இன்னைக்கு குஜராத் தமிழ்நாட்டை விட வளர்ந்த மாநிலம் அல்ல, தமிழ்நாட்டை மாதிரி தொழில் வளம் மிக்க மாநிலம் அல்ல, பணக்காரர்கள் இருக்கிற மாநிலம், அது வேற விஷயம். ஆனால் வளர்ந்த மாநிலம் அல்ல, கல்வியிலோ தொழிலோ எது சிறந்த மாநிலமும் இல்லை. குஜராத் மாடல்னு சொன்னான். அது உத்தமபுத்திரன் வேஷம் இன்னைக்கு கலைந்து போய் என்ன ஆச்சுன்னா, இவர் ஒரு ஊழல் மன்னனாக மாறி இருக்கிறார். உச்சநீதிமன்றம் என்ன சொல்றான்னா, வாக்களிப்பதற்கு முன்னால் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவெடுப்பதற்கு யாரிடம் இவன் பணம் வாங்கினான் என்ற விவரம் தெரியணும்னு சொல்றான் உச்சநீதிமன்றம். 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அநேகமா தார் போடுறதுக்கு பதிலாக தங்கத்தாலே உருக்கி ஊற்றிட்டு சாலை போட்டுருவார். 1 கிலோமீட்டர் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. அதே போல 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு உலகத்தில் எந்த தலைவர்கள் மீதும் கிடையாது. அதனால இவர் உலக தலைவர் தான், உலகத்திலேயே உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஊழல் தலைவர். 30 கம்பெனிகளை ஆய்வு செய்தால் 335 கோடி ரூபாய் இந்த ஷார்ட் பீரியட்ல 19, 20, 21, 22க்குள்ள வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லா இடத்துக்கும் ரைடு போயிருக்காங்க. அப்ப ரைடு போவது எதற்காக புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்று, சஞ்சீவ் ஈழவா என்பவர் ஒரு ஆர்டிஐ போட்டார். ஆர்டிஐ போட்டு அவர் தகவலை கேட்கிறார். எலக்ட்ரல் பாண்ட் எவ்வளவு வித்திருக்கு. அவர் 15/11/2023 தான் கடிதம் கொடுக்கிறார். 22/11/2023 26,024 பாண்டு வித்திருக்கிறோம், 14,970 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கிறோம் கணக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ 4 மாசம் நேரம் கேட்பது, கால அவகாசம் கேட்பது அர்த்தம் என்னப்பா? இதுல பாஜகவுக்கு தான் பெரும்பாலான பணம் போயிருக்கிறது. அது யாருக்கு கொடுத்தோம் என்று தெரிந்தால், அவர்களுக்கு எந்த காரியம் செய்து கொடுத்தோம் என்பது நாட்டு மக்களிடம் தெரிந்துவிட்டால், தேர்தலுக்கு முன்னால் நாம் அம்பலமாகி விடுவோம், நாம் தோல்வி அடைந்து விடுவோம்ங்கிற பயத்தில் தான் அது ஜூன் 30 வரையில் கால அவகாசம் கேட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கிறது. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் தொழிற்சங்கவாதியும் அரசியல் விமர்சகமான துரைபாண்டியன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தேர்தல் நிதிக்காக தேர்தல் பத்திரம்னு ஒரு முறையை கொண்டு வந்திருந்தாங்க. அது உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செஞ்சிருச்சு. எஸ்பிஐ மட்டும்தான் அதை விநியோகம் பண்ணிட்டு இருந்தது. அந்த விவரங்களில் உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்ய சொல்லியிருந்தது. ஆனால் 4 மாத காலம் அவகாசம் கேட்டிருக்காங்க ஸ்டேட் பேங்க். அவ்வளவு கால அவகாசம் தேவையா? அது இந்த வளர்ந்திருக்க தொழில்நுட்ப கால வளர்ச்சியில் அது அவசியமானதா? முதல்ல இந்த தேர்தல் பத்திரம் என்பதே ஒரு திருட்டு பத்திரம். மக்களுக்கு யார் கொடுக்கிறார்கள், வாங்கினார்கள் என்று தெரியாது. அதனால் இதுக்கு பேர் தேர்தல் பத்திரம் என்பதற்கு பல ஒரு திருட்டு பத்திரம் என்றே சொல்லலாம். ஒன்று, இந்த பத்திரத்தை கொண்டு வந்ததுக்கு பாஜக பல அரசியல் சித்து வேலைகளை செய்தது. 3 முக்கியமான சட்டங்களை திருத்தினார்கள். ஒன்று, கம்பெனிஸ் ஆக்ட். அதில் யாருக்கு பணம் கொடுக்குற என்னென்னு கேட்ட காட்டணும், மாற்றம் கொண்டு வந்தார்கள். அடுத்தது வெளிநாட்டிலேருந்து வாங்கலாம்னு சொல்லி அதில் மாற்றம் கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டு கம்பெனிலேருந்தும் பணம் வாங்கலாம் ஒன்று. அதே மாதிரி பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆக்ட், அதுக்கும் மாற்றங்களை கொண்டு வந்து யாரிடம் பணம் வாங்கினோம் என்பதை சொல்லாமல் இருப்பதற்கும் ஒரு சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இப்படி பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து இதனை ஒரு நிதி மசோதாவாக, நல்லா நீங்கள் கவனிக்கணும், இது நிதி மசோதா இல்லை, ஆனால் ஒரு நிதி மசோதாவாக மாற்றி அதை பாராளுமன்றத்தில் கீழ் சபையில் லோக்சபாவில் நிறைவேற்றி விட்டார்கள். ஏன் நிதி மசோதா கொண்டு வந்தாங்கன்னா, இதுக்கு கீழ் சபையில் நிறைவேற்றிய பிறகு ராஜ்யசபாவில் மேல் சபையில் அதை நிராகரிக்க முடியாது. அந்த உரிமை ராஜ்யசபாவுக்கு கிடையாது. அதே மாதிரி கையெழுத்து போடுறது உடனடியாக இந்திய நாட்டோட ஜனாதிபதி கையெழுத்து போட்டுருவார். அதனால் அவங்க கொண்டு வரும்போதே 3 சட்டங்களை திருத்தி ஏமாற்றி கொண்டு வந்தார்கள். இப்போ கொண்டு வந்த உடனேயே எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க, 3 பேர் வழக்கு போட்டாங்க. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அதை தேர்தல் சீர்திருத்தத்துக்கான ஒரு அமைப்பு அவங்க. அப்புறம் காமன் காசஸ், அஞ்சலி சதுர்வேதிங்கிறவங்க அவங்க. அப்புறம் சிபிஐஎம், 3 பேரும் வழக்கு போட்டாங்க. 2017 வழக்கு போட்டாங்க. ஆனால் 2024 தான் தீர்ப்பு வருது பாருங்கள். 6.5 வருஷம் காலதாமதத்துக்கு பிறகு தீர்ப்பு வருகிறது. 15/2/2024 உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டார். இது சட்டத்துக்கு முரணானது. 3 சட்டங்களை திருத்தியதும் தவறானது.
அது மட்டும் இல்லாமல் 11 ஆர்டிகல் 11, 19, 1A அதனுடைய நமக்கு பல உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ யார் பணம் கொடுத்ததுன்னு தெரியாது, யார் வாங்கினாலும் தெரியாது என்பது சரியல்ல. உடனடியாக நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்திவிட்டு வருகிற மார்ச் 6ஆம் தேதி நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷனுக்கு யார் யார்கிட்ட பணம் வாங்கினுங்கிற லிஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மார்ச் 13ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வெப்சைட்லேயே யார் யாரிடம் பணம் வாங்கினார்கள் என்று போட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. ஆனால் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு உண்மையாக பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் தீர்ப்பு வழங்கிய பொழுதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாடி போய் சொல்லியிருக்கணும், இல்லைங்க எங்களால் டீட்டெயில் கம்பைல் பண்ணுறதுல கால அவகாசம் தேவையாக இருக்கும், உடனே முடியாது. அன்னைக்கு சொல்லலை. 6ஆம் தேதி வழங்க வேண்டும் என்று சொன்னதுக்கு 4ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் போய் 136 நாள் டைம் கேட்டிருக்காங்க. 4 மாதத்துக்கு மேல் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. இதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். இந்தியாவிலேயே பெரிய வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதில் கணக்கு வைத்திருப்பவர்கள் 48 கோடி பேர். அதில் இருக்கிற ஏடிஎம் மட்டும் 66,000. அதில் இருக்கிற பிரான்ச்சஸ் வங்கி கிளைகள் 23,000 கிளைகள் இருக்கிறது. இது இல்லாமல் வெளிநாட்டு கிளைகளும் இருக்கிறது. ஒரு பட்டனை தட்டினால், ஒரு கிளிக் என்று சொல்லுவோம் அல்லவா, அது ஒரு கிளிக் மூலமாக உடனடியாக எல்லா விவரங்களையும் பெற முடியும். நீங்கள் எந்த ஏடிஎம்மில் வேணாலும் பணம் போடலாம், எடுக்கலாம். ஏடிஎம் டெல்லர் மிஷினும் இருக்குது, டெபாசிட் மிஷினும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எந்த பிரான்ச்சில் வேணாலும் போடலாம். 66,000 ஏடிஎம் இருக்கிற ஒரு இடத்துல எங்கே வேணாலும் எடுக்கலாம் பணம். அப்போ இது எப்படி? அப்போ இது என்ன காரணம்? ஏன் 4 மாதத்துக்கு மேலே டைம் கேட்குறாங்கன்னா ஆளுங்கட்சி கொடுக்குற அழுத்தம் தான். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், குஜராத்தில் இவர் முதலமைச்சராக இருந்த பொழுதே திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு உண்டு. அது எதிர்க்கட்சி சொல்லலை, சிஏஜி ஆஃப் இந்தியாவே தன்னுடைய அறிக்கையில் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறார். அங்கே அம்பானிக்கும் அதானிக்கும் பல சலுகைகள் காட்டப்பட்டிருக்கிறது. அதானி கேஸுக்கும் அம்பானிக்கு கேஸ் வழங்கியதிலும் முறைகேடு நடந்திருக்கிறது. குறைந்த விலைக்கு எரிவாயு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சிஏஜி, அதே மாதிரி நிலம் வழங்கியதில் முறைகேடு இருக்கிறது என்றும் சிஏஜி சொல்லியிருக்கார். அங்கே ஊழல் தான். ஆனால் நான் ஒரு புது நாயகன், தன்னை ஒரு உத்தம புத்திரன், குஜராத் மாடல் என்று சொன்னேன். இன்றைக்கி குஜராத் தமிழ்நாட்டை விட வளர்ந்த மாநிலம் அல்ல, தமிழ்நாட்டை மாதிரி தொழில் வளம் மிக்க மாநிலம் அல்ல, பணக்காரர்கள் இருக்கிற மாநிலம், அது வேறு விஷயம். ஆனால் வளர்ந்த மாநிலம் அல்ல, கல்வியிலோ தொழிலோ ஏதோ சிறந்த மாநிலமும் இல்லை. ஆனால் குஜராத் மாடல்னு சொன்னான். அந்த உத்தம புத்திரன் வேஷம் இன்னைக்கு கலைந்து போய் என்ன ஆச்சுன்னா, இவர் ஒரு ஊழல் மன்னனாக மாறியிருக்கிறார். ஒரு சில கேள்விகள் எனக்கு கேட்க தோன்றுகிறது. என்ன கேள்வினா, இவ்வளோ பெரிய நிறுவனத்தால் ஏன் இன்றைக்கி கொடுக்க முடியாமல் போகுது? ஒன்று. அடுத்தது, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அன்றைக்கே கேட்டிருக்கணும். 136 நாள் டைம் கேட்டிருக்கீங்க, 4 மாதத்துக்கு மேலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 ஜூனுக்குள்ளே தேர்தல் முடிந்துவிடும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறான்னா, வாக்களிப்பதற்கு முன்னால் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவெடுப்பதற்கு யாரிடம் இவன் பணம் வாங்கினான் என்ற விவரம் தெரியணும்னு சொல்கிறான் உச்சநீதிமன்றம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இட் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். அதற்கு எதிராக இப்போ கூட சுவாரஸ்யமான பல தகவல் வந்திருக்கு. டானியா ராஜேந்திரன்ற ஒரு பத்திரிகையாளர் இந்த நியூஸ் மினிட்டுங்கிற பத்திரிகை நடத்துகிறார். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. என்ன தகவல்னா, அதாவது எங்கெங்கே அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு போனார்களோ அந்த ரைடு போன கம்பெனியெல்லாம் வரிசைப்படுத்தி அவங்க எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னு எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் போய் பார்த்தா எங்கெங்கே ரைடு நடந்ததோ அவங்க எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. 30 கம்பெனிகளை ஆய்வு செய்தால் 335 கோடி ரூபாய் இந்த ஷார்ட் பீரியடில் 19, 20, 21, 22க்குள்ளே வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லா இடத்துக்கும் ரைடு போயிருக்காங்க. அப்போ ரைடு போவது எதற்காகனு புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்று இப்போ இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்லாம் இருக்குது. என்னென்னா, நம்முடைய வேதாந்தா நிறுவனம் இருக்குல்ல, தூத்துக்குடி, அந்த வேதாந்தா நிறுவனம் துப்பாக்கிச்சூடுக்கு அப்புறம் 153 கோடி ரூபா கொடுத்துருக்குறான். பாரதி ஏர்டெல் அவன் 10 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஏர்சிலார் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் கம்பெனி அவன் 50 கோடி கொடுத்துருக்குறான். இன்னும் நான் உங்களுக்கு, அதாவது என்ன, இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நரி செத்தா கூட அதோட கண்ணு கோழியை பார்த்துக்கிட்டே இருக்கும்பாங்க. அதே மாதிரி கொரோனாவில் நம்மெல்லாம் செத்துக்கிட்டு இருந்தோம். இந்தியாவே வேதனைக்குள்ளாக இருந்தது. சொந்தக்காரன் செத்ததை கூட பார்க்க முடியல. நமக்கு பல்வேறு விதமான பிரச்சனை, இருந்த வேலையை இழந்தோம், இருந்த சொத்துக்களை இழந்தோம், பிச்சைக்காரனாக மாறிவிட்டோம் இந்திய நாட்டு மக்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஊசி 2 பேர் தான் கொடுத்தான். ஒன்று பாரத் பயோடெக், இன்னொன்று செரம் இன்ஸ்டியூட். இந்த செரம் இன்ஸ்டியூட்டோட பூனேவாலா, நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்திய நாட்டில் மிகப்பெரிய நிறுவனமாக நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்.
அந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் தான் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஊசியை வேணுமா வேண்டாமாங்கிறான். ஆராய்ச்சி பண்ணி இந்த ஊசியில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவங்களால உற்பத்தி பண்ண முடியுமா முடியாதா? முடியும். ஆனாலும் 11 நிறுவனங்களில் நாம் தடுப்பூசிகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம பாரத் பயோடெக்கும் செரம் இன்ஸ்டியூட்டும் கொடுத்தாங்க. இந்த செரம் இன்ஸ்டியூட்டோட லாபம் அந்த காலகட்டத்தில் நம்மளாம் கஷ்டப்பட்ட காலத்தில் எப்படி அதானி வந்து 8 மடங்கு 10 மடங்கு தன்னுடைய சொத்தை உயர்த்தினாரோ அதே போல் செரம் இன்ஸ்டியூட்டோட லாபம் 99%. அவர் பாஜகவை கொடுத்துருக்கிற நன்கொடை 95 கோடி ரூபாய். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நன்கொடையாளரில் புருடன்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் அவன் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணியிருக்கிறான். அந்த ஆராய்ச்சி பண்ணி அந்த லிஸ்ட் ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ்லேயே காட்டியிருக்காங்க. அது மாதிரி பல்வேறு கம்பெனி எஸ்ஆர் பெட்ரோல் யாருன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்தம் செய்து விற்கிட்டு இருக்கோம். இப்போ வெளிநாட்டில் இருந்த கம்பெனி எஸ்ஆர் பெட்ரோல் அவனை கொண்டு வந்திருக்கிறான். அவன் 50 கோடி ரூபா கொடுத்துருக்கிறான். அப்போது டிட் ஃபார் டேட் என்று கூட சொல்ல முடியாது. இது வந்து குவிட் ப்ரோ கோ என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். குவிட் ப்ரோ கோனா உங்களுக்கு நான் ஒன்று பண்ணனா நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். வின்வின் சுச்சுவேஷன். உனக்கு வேண்டியதை நான் பண்ணுறேன், எனக்கு வேண்டியதை நீ பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தை பிரதமர் மோடி அவர்கள் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா இவர் வந்து உத்தமர்னு ஒரு வேஷம் போடுறாருல்ல, அதுக்கு நான் சொல்கிறேன். சிஏஜி ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்று தன்னுடைய அறிக்கையிலே சொல்லிட்டார். இது வந்து ஸ்டேச்சுட்டரி ஆர்கனைசேஷன், அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்டது தான் சிஏஜி ஆஃப் இந்தியா. இவருடைய செயலாளர் தான் இன்றைக்கி சிஏஜியாக இருக்க முர்மு. அந்த முர்முவே ஒரு இது என்ன ஆடிட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஆட்சி காலத்தில்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு சாலை துவாரகா சாலைன்னு ஒன்று போடுறான், 8 வழி சாலை 10 வழி சாலைன்னு போடுறான். அது அண்டர் கிரவுண்ட் இருக்குது, ஓவர் கிரவுண்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா 18 கோடி ஒரு கிலோமீட்டருக்குன்னு. அந்த 18 கோடி ஒருவேளை கட்டுப்படி ஆகாமல் போனால், இன்றைக்கி விலைவாசி ஏற்றத்தினால பல மூலப்பொருட்கள் வாங்க விலை ஏறினால் அது எவ்வளோ உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், பொருளாதாரத்துக்கான கேபினட் கமிட்டி கூடி எவ்வளோ உயர்த்தலாம் என்று பேசலாம். ஆனால் இவர்கள் 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அநேகமாக தார் போடுறதுக்கு பதிலாக தங்கத்தாலே உருக்கி ஊற்றிட்டு சாலை போட்டுருவார். 1 கிலோமீட்டர் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. அதே போல் 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு உலகத்தில் எந்த தலைவர்கள் மீதும் கிடையாது. அதனால் இவர் உலகத் தலைவர் தான், உலகத்திலேயே உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஊழல் தலைவர். நம்முடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எல்லா பிரான்ச்சுக்கும் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுங்க. அது வந்து 27 டெசிக்னேட்டட் பிரான்ச்சஸ். இதில் நான் இப்போ ஒரு தகவலும் இன்னொரு தகவலும் சேர்த்து சொல்கிறேன். சஞ்சீவ் ஈழவா என்பவர் ஒரு ஆர்டிஐ போட்டார். ஆர்டிஐ போட்டு அவர் தகவலை கேட்குறார். எலக்ட்ரல் பாண்டு எவ்வளோ விற்றுருக்கு, என்னென்ன டினாமினேஷனில் விற்றுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கேட்குறார். அந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸு 1000 ரூபாயிலேருந்து 1 கோடி வரல, 1000 ரூபா 10,000 ரூபா 10 லட்சம் 1 கோடின்னு. அதில் 1000 ரூபா பாண்டு கொடுத்தவன் சாதாரணமாக இருக்கிறவன் 156 பேர் தான். அது என்ன நிறைய இருக்குது, நான் அந்த டீட்டெயில் போல். ஆனால் 1 கோடி ரூபா கொடுத்தவன் எத்தனை பேர்னு ஒரு கணக்கு பாருங்கள். அப்போ அவன் யாராக இருப்பாங்கிறத முடிவு பண்ணலாம். 5290 பேர் 1 கோடி ரூபாய் கொடுத்தவனே. இதில் வாங்கியவர்கள் யார்? பெரும்பாலும் பாஜக. 61% பாஜகவுக்கு தான் பாண்டு போயிருக்கு. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் வாங்கியிருக்காங்க, மாநில கட்சியில் வாங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டில் கூட வாங்கியிருக்காங்க, தெலுங்கு தேசம் ஆந்திராவிலையும் வாங்கியிருக்காங்க. ஆனால் பாஜகவுக்கு தான் நிறைய போயிருக்கு. அப்போ இந்த பாஜகவில் நிறைய போயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் நம்ம, இப்போ போயிருக்கா இல்லையான்னு. அப்போ அவருக்கு அந்த தகவல் கொடுக்கும்போது என்ன நடந்ததுன்னா, அவர் 15/11/2023 தான் கடிதம் கொடுக்குறார். 22/11/2023 26,024 பாண்டு விற்றுருக்கிறோம், 14,970 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறோம்னு கணக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ 4 மாதம் நேரம் கேட்பது, கால அவகாசம் கேட்பது அர்த்தம் என்ன? அப்போ திட்டமிட்டு பாஜக அவர்கள் மீது ஒரு அழுத்தம் கொடுக்குற காரணத்தினால் பயந்து போய், நான் சொல்கிறேன், அங்கே இருக்க அதிகாரிகள் பயந்து போய், ஏன்னா அப்படிலாம் கொடுக்கலன்னு இங்கே சொல்ல முடியாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தோம். இது நம்முடைய உச்சநீதிமன்றத்திலோட தலைமை நீதிபதியாக இருந்தவர் எம்பி ஆகிறார், உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர் கவர்னர் ஆகிறார். அப்போ அழுத்தம் இல்லை என்று சொல்ல முடியுமா? எலெக்ஷன் கமிஷனை எப்படி அமைக்க வேண்டும் என்பதிலே பிரச்சனை வந்தது. சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய பிரதிநிதி இருக்க வேண்டும் என்று சொன்னதை மீறி ஒரு கேபினெட் மந்திரி இருந்தால் போதும் என்று சொல்லி சட்டத்தை மாற்றிய எலெக்ஷன் கமிஷனை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அதனால் இதில் நிச்சயமாக சொல்ல முடியும்,
இதில் பாஜகவுக்கு தான் பெரும்பாலான பணம் போயிருக்கிறது. அது யாருக்கு கொடுத்தோம் என்று தெரிந்தால், அவர்களுக்கு எந்த காரியம் செய்து கொடுத்தோம் என்பது நாட்டு மக்களிடம் தெரிந்துவிட்டால் தேர்தலுக்கு முன்னால் நாம் அம்பலமாகி விடுவோம், நாம் தோல்வி அடைந்து விடுவோம்ங்கிற பயத்தில் தான் அது ஜூன் 30 வரையில் கால அவகாசம் கேட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த கால அவகாசம், இந்த உலக விஷயங்கள் வந்து தேர்தலுக்கு முன்பு மக்களுக்கு தெரியதானே போகுது. அது பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அது இல்லை, யார் கொடுத்தார்கள் என்று தெரியாது. இன்னைக்கு பல சட்டங்களை மாற்றியிருக்கிறார்கள். யார் கொடுத்தாங்கன்னு சொன்னால் யாருக்காக அந்த சட்டத்தை மாற்றினார்கள் என்று கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால் தேர்தல் முடிவு வரல. பாஜகவுக்கு நிறைய பணம் வந்திருக்கிறது என்பது எலெக்ஷன் வெப்சைட்டை பார்த்தாலும் தெரியும். அதே மாதிரி பாண்டில் வந்து நான் ஈழவா வாங்கின டீட்டெயில்ஸை நீங்கள் படித்தாலும் தெரியும். இதில் ஒன்றும் ரகசியம் இல்லை. ஸ்டேட் பேங்க்கு அது தெரியும், வாங்கின கட்சிக்கு தெரியும். ஆனால் நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது. அதில் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் சொலிசிட்டர் ஜெனரல் ஆர்கியூ பண்ணும்போது சொல்கிறேன், எல்லா விஷயமும் நாட்டு மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைன்ட்டார். ஆனால் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா விஷயங்களும், அதுவும் தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு அரிய உரிமை உண்டு. எந்த கட்சி யாருக்கு பணம் கொடுத்தால் என்று தெரிந்தால்தான் அவனுக்கு வாக்களிக்க பயன்படும் என்கிற அளவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இன்றைக்கி நீதிமன்றத்தையும் அவமதிக்கிறாங்க. ஒரு சுயமாக செயல்படுகிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பப்ளிக் அண்டர்டேக்கிங், இந்திய நாட்டு அரசாங்கத்தோட நிறுவனம், அவர்களையும் தடுத்து நான் சொல்றதை செய் என்று பயங்காட்டியிருக்கிறார்கள். ஏன்னா இப்போதான் வெளியில் நம்ம போஸ்டர் பார்க்குறோம், வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு. அப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன், பொறுத்திருங்கள் என்று சொல்வது போல் தோன்றுகிறது. நன்றி தோழர். நன்றி.